ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக வாசனை குறித்து நாம் தியானிக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜீவ வாசனையா, மரண வாசனையா? ஜீவ வாசனையா, மரண வாசனையா என்ற தலைப்பில் நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு அருமையானவர்களே, ஆல்ரெடி நாம் 2 பாகங்களை நாம் கற்றுக்கொண்டோம். 2 பாகங்களில் ஜீவ வாசனையா, மரண வாசனையா என்ற தலைப்பில் நாம் 2 பாகங்களை ஆல்ரெடி நாம் கற்றுக்கொண்டோம். நாம் யூடியூப் ஆன்லைனில் இருக்கிறதை நாம் நன்றாக அறிவோம். இது மூன்றாவது பாகமாக ஜீவ வாசனையா, மரண வாசனையா? சில வாசனைகள் நமக்கு ஒரு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. அவைகளை கற்றுக்கொண்டு தேவனுக்காக நாம் எப்படியாக உகந்தவர்களா, சுகந்த வாசனையா, ஆண்டவருக்கென்று மகிமையாக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி மக்கள் இருக்கிறார்கள். இந்த 800 கோடி மக்கள் மத்தியில் பிதாவாகி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற அற்புதமான சித்தத்தையும் திட்டங்களையும் தேவன் சிருஷ்டி மூலமாக நமக்கு ஒரு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்து தமக்காக வாழ்வதற்காக, ஆண்டவருக்காக ஜீவிப்பதற்காக தேவன் செய்கிற அற்புதமான காரியங்களை பைபிள் மூலமாக நாம் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்கிறோம். அவைகளை குறித்து நாம் தியானிக்கிறோம், சிந்திக்கிறோம். அவைகள் நமக்கு ஒரு பாடங்களாக இந்த உலகத்தில் நல்ல மனிதனாக, நல்ல ஒரு கேரக்டர்ஸ், நல்ல ஒரு குணலட்சணங்கள், நல்ல ஒரு பண்புகள், நல்ல ஒரு குணம் உள்ள மனிதனாக வாழ்வதற்கு அந்த போதனைகள் நமக்கு போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஜீவ வாசனையா, மரண வாசனையா? மூன்றாவது பாகமாக 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2 Corinthians chapter 2 verse 14, 16, 17, 15 அந்த வார்த்தைகளை கவனிப்போம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 14, 15, 16 ஆகிய வசனங்களை, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களுக்கு கொண்டு அவர் அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு எதமான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு எதமான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. கெட்டு போகிறவர்களுக்கு மரண வாசனை, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவ வாசனை என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஜீவ வாசனையா, மரண வாசனையா? நம்மை ஆண்டவராகிய தேவன் ஜீவ வாசனையாகவே பார்க்கிறார். மற்றவர்களுக்கு ஜீவன் தரும்படியா ரட்சிப்பின் வாசனையாக, ஜீவன் உடையவர்கள் வாசனையாக ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார் உலகத்தில். ஆகவே கெட்டு போகிறவர்களுக்குள்ளே நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்றால், தேவனுக்கு முன்பாக ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே நாங்கள் தேவனுக்கு முன்பாக நற்கந்தங்களாக இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனை, ரட்சிக்கப்படுவர்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை. ஆகவே நாற்றத்தை குறித்து, வாசனை குறித்து 3 பாகங்களாக ஒரு மனிதனிடத்தில் நாம் பிரிக்க முடியும். உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்கள், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வாசனை அந்த மனிதனிடத்தில் தென்படுகிறதை பார்க்கிறோம். அக்களுக்குள்ள துர்நாற்றும், வேர்வை நாற்றும், காற்றழிவு நாற்றும். காற்றழிவு நாற்றும், வேர்வை நாற்றும், அக்களுக்குள் இருக்கக்கூடிய துர்நாற்றம். இந்த 3 ஒவ்வொரு மனிதனாண்டு இருக்கும். ஆனால் சில நாடுகளை நாம் பார்க்கும் பொழுது மனிதர்களை பார்த்த உடனே அந்த வாசனை நாம் கண்டுபிடித்து விடுவோம். வெளிநாடுகளில் யூஎஸ்லேருந்து வந்தாங்கன்னு பார்த்தீங்களா, அவங்க வாசனையே வித்தியாசமாக இருக்கும். அந்த மனிதன் மேலே வாசனையே வித்தியாசமாக இருக்கும். சில மனிதர்கள்
அவைகளை குறித்து நாம் வேற 4வது பாகத்தில் நாம் படிக்க போகிறோம். இப்போ 3வது பாகத்தில். எனவே பூக்களின் வாசனை உங்களுக்கு நல்லா தெரியும். உலகத்தில் எத்தனை வகை பூக்கள் இருக்குது, ஃப்ளவர்ஸ் இருக்கு. அவைகள் எல்லாம் என்ன வாசனை என்பது குறித்து மனிதர்களாகிய நாம் அவைகளை நாம் கண்டுபிடிப்போம், அவைகளை நாம் கூறுவோம். அதை பார்த்த உடனே அது மனம் நமக்கு வீசும். அதனுடைய குணலட்சணங்கள் அல்லது அதனுடைய வாசனுடைய அதனுடைய அது வாசனை மனம் எப்படி இருக்கோ அதை நாம் சொல்லிவிடுவோம். அந்த அளவில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகள். முதலாவதாக மரங்களின் வாசனை. ஆண்டவர் பிதாவாகிய தேவன் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி, வானத்து பூமி உண்டாக்கி, இந்த பூமியில் விசேஷமாக்கிய கிழக்கு பகுதியில் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி, ஏதேன் தோட்டத்தில் அநேக மரங்களை வைத்தான். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கிழக்கு என்னும் பகுதியில் பிதாவாகிய தேவன் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, அந்த தோட்டத்துக்கு ஏதேனின் பேர் வைத்து, தாம் உண்டாக்கின 7ஆம் வசனத்தில் தாம் உண்டாக்கின மனிதனை அந்த தோட்டத்தில் வைத்தான். தோட்டத்தில் வைத்து அந்த தோட்டத்தில் 4 ஆறுகளாக பிரிந்து ஓடுகிற ஒரு பெரிய நதி, அந்த 4 ஆறுகளுக்கு பேர் வைத்தான். பைசோன், ஐபிரத், கீசோன் என்னமாக அநேக பேர்களை அந்த இடத்துல வாசிக்கிறோம். இதக்கேல், கீகோன், பைசோன், ஐபிரத். இந்த நதிகள் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து புறப்பட்டு ஓடும். ஒரு பெரிய நதி ஆறுகளாக ஓடும். அந்த தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சலும் வைத்தான். ஒரு பக்கம் தண்ணீர் வாசனை, இன்னொரு பக்கம் மண் வாசனை, இன்னொரு பக்கம் மரங்களின் வாசனை, இன்னொரு பக்கம் மரங்களில் விதவிதமாக வருகிற பழங்கள், ஃப்ரூட்ஸு, அந்த வாசனை. இவைகள் மத்தியில் மனிதனை கொண்டு வைத்து 15 16 அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்து, தோட்டத்தில் இருக்கிற கனிகளெல்லாம் நீங்கள் புசிக்கலாம் என்று சொல்லி தோட்டத்தை பண்படுத்தவும், அதை பாதுகாக்கவும், காக்கவும், பண்படுத்தவும் வைத்தான் மனிதனை. எனக்கு அருமையானவர்களே, இந்த மனிதன் இந்த தோட்டத்திலிருந்து மறுபடியும் விரட்டப்படுகிறான். காரணம் என்னவென்றால், 3ஆம் அதிகாரம் சாத்தானுடைய வார்த்தை கேட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டதனாலே அந்த தோட்டத்திலிருந்து மனிதன் விரட்டப்படுகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரை விட்டு தூர போகிறார்கள். கடைசி வசனத்தில் தேவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து மனிதனை விரட்டிவிட்டு சுடரொளி பட்டயத்தை வைத்து பாதுகாத்து கொண்டார். அந்த அளவில் மரங்களின் வாசனை. இந்த மரங்களின் வாசனை என்பதை அற்புதமாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11 12 வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் ஃபர்ஸ்ட் கிங்ஸ், முதல் ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11 12 சாலமோன் ராஜா தீருவின் ராஜாவாகிய ஈராம் இடத்துல கேட்கிறான், உங்க ஆட்கள் நல்ல வேலை ஆட்கள், மரங்களை வெட்டுகிறதில் நல்ல பழக்கம் உள்ளவர்கள், ஆகவே உங்க தேசத்திலிருந்து நல்ல வாசனை தரும் மரங்களை தந்தால் நான் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அது புரோஜனமா இருக்கும் என்று சொல்லி ஆட்கள் அனுப்புகிறான், படி அளிக்கிறான், ஆகாரம் தருகிறான், உதவி செய்கிறார் சாலமோன் ராஜா. அதோடு கூட பெரிய உதவி செய்கிறான் தாவீதினுடைய நண்பனாகிய தீருவின் ராஜாவாகிய ஈராம். வாசன மரங்களை கொண்டு வந்தார்களாம். அவைகள் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு உதவுகிற, அதோடு கூட ஆண்டவரை ஆராதித்து துதிப்பதற்கு தம்புர்களையும் சுரமண்டலங்களையும் சில வாத்தியங்களை செய்வதற்கு வேண்டிய அந்த வாசன மரங்கள் உபயோகப்பட்டதை பைபிளில் நாம் வாசிக்கிறோம். 2 நாளாகமம் புஸ்தகம் செகண்ட் குரானிக்கல்ஸ் சாப்டர் 2 வேர்ட்ஸ் 8-9. 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சேபாவின் ராஜேஸ்வரியும் தீருவின் ராஜாவும் ஆலயத்தை கட்டுவதற்கு வேண்டிய வாசனை நிறைந்த மரங்கள். அப்படிப்பட்ட மரங்கள் பிற்பாடு
சாலமோனுக்கு வந்ததில்லை, கண்டதில்லை என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சந்தன மரங்கள் இன்றைக்கு உலகத்திலேயே சிறந்ததாக, உயர்ந்ததாக, விலை உயர்ந்த மரங்களாக, வாசனை தரக்கூடிய மரங்களாக சந்தன மரத்தை குறித்து பேசுவோம். அதை குறித்து டெய்லியும் அதை களவு போனது, திருடினார்கள் என்று அநேக கம்ப்ளைண்ட் வருகிறதை நாம் பார்க்கிறோம். டிவிகளில், பேப்பர்களில் கைது பண்ணினாருங்க அப்படின்னு நாம் தினந்தோறும் செய்தி வாசிக்கிறோம். அந்த அளவில் மரங்கள் வாசனுடைய அந்த வாசனை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்ததை நாம் பார்க்கிறோம். ஓசையா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் கூட வாசிக்கிறோம். அருமையான ஒரு வார்த்தை. ஒரு மனிதனை குறித்து அல்லது தான் ஜனங்களை குறித்து ஆண்டவர் வாழ்த்தும் பொழுது அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஓசையா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6, 7. அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒளியோ மரத்தினுடைய அலங்காரத்தை போலும், அவனுடைய வாசனை லேபனனுடைய வாசனை போலும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போலவும் செழித்து திராட்சை செடிகளை போலவும் படருவார்கள். அவன் வாசனை லேபனனுடைய திராட்சை ரசத்தின் வாசனை போல இருக்கும். ஒரு மனிதனை புகழ்ச்சியா சொல்லும் பொழுது லேபனோனில் இருக்கிற மரங்களின் வாசனை, திராட்சை ரசத்தின் வாசனை, அவ்வளோ கனிகள், அந்த மர செடி கொடிகளுடைய வாசனை குறித்து சொல்லப்படுகிறது பார்க்க. இன்னொரு பக்கமாக வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் முழுவதுமாக வர்த்தகர், அதாவது வியாபாரம் செய்கிறவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனம் 11, 12 வாசிக்கிறோம். 11 பூமியின் வர்த்தகர், பிசினஸ் மேன்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும், பிசினஸ் மேனுடைய ஒவ்வொரு பிசினஸ், ஒரு மீன் வியாபாரமானாலும், பூ வியாபாரமானாலும், காய்கறிகள் வியாபாரமானாலும், பழங்கள் வியாபாரமானாலும், துணி வியாபாரமானாலும், அவர்கள் அந்த சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் ஏதுவானாலும், ஒரு ஹோட்டலானாலும், ஒரு மளிகை கடையானாலும் அதே வாசனை அந்த மனிதனாண்ட தென்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, மனிதனையும் மரத்தையும், மனிதனையும் கனிகளையும், மனிதனையும் பூக்களையும், மனிதனையும் பூமியில் இருக்கக்கூடிய வாசனைக்கு ஒப்பிட்டு தேவன் அழகாக ஆண்டவர் வைத்தார். அற்புதமான நம்முடைய ஆண்டவர் மரம் செடி கொடிகளையும். எனவே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் வியாபாரம் செய்கிறவர்களும், பாபிலோன் வர்த்தகரும், பாபிலோன் வேசியும், உன்னுடைய கள்ளத்தனமான வாசனை, உன்னுடைய தவறான வாசனை ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். இப்படிப்பட்டதான வார்த்தைகளை சொல்லி எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, மனிதர்கள் மரம் செடி கொடி, அற்புதமாக மனிதர்களா? எஸ் மனிதர்கள் தான். ஏசாயா புஸ்தகத்தில் 56ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வசனங்களை வாசிக்கிறோம். திருநங்கையாரை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தையா இருக்கிறது. திருநங்கையாரை குறித்து சொல்லப்படுகிற அன்னர்கள், இந்த அன்னகர்கள் வருத்தப்படக்கூடாது. நான் ஒரு பட்ட மரம், நான் வாசனையற்ற மரம், நான் கனியற்ற மரம், பட்டு போன மரம் என்று சொல்லாதே என்று சொல்லி ஆண்டவரே அருமையாக அவர்களை தன்னுடைய ஜெப வீட்டில் மகிழ பண்ணுவான், அவர்களை ஆசீர்வதிப்பான், அவர்களுக்கு புது நாமம் தரிப்பான், அவர்களை பலப்படுத்துவான், அவர்களுக்கு வேண்டிய தைரியமுள்ள வார்த்தையை ஆண்டவர் தருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசித்தார். ஆண்டவர் சிலுவையில் அடிக்கிற நேரத்தில் சொன்னார், பச்சை மரத்துக்கே இப்படி பண்ணுவார்களானால் பட்ட மரத்துக்கு என்ன பண்ணுவார்கள்? தன்னை குறித்தும் நம்ம குறித்தும் ஆண்டவர் சொன்னார். மரம் என்று சொல்லி, கனிகள் என்று சொல்லி, பூக்கள் என்று சொல்லி, தோட்டம் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம குறித்து அழகாக எழுதி ஆண்டவர் வைத்தார். அதே லூக்கா 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஒரு தோட்டத்தை குறித்து ஆண்டவர் சொன்னார். உலகம் ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தில் கனியற்ற இருக்கிற அத்தி மரத்தை குறித்து கடிந்து கொண்டு, இது ஏன் கெடுக்கிறது நிலத்தை, இதை வெட்டி விடு. எஜமானனை வேண்டிக் கொள்கிறார் வேலைக்காரன். எஜமான், இந்த வருஷம் இருக்கட்டும், அதை சுத்தப்படுத்துகிறேன்,
எருவு போடுகிறேன், கொத்துகிறேன், கொத்தி எருவு போடுகிறேன், நீர் பாய்ச்சுகிறேன், இந்த வருஷம் அது கனி தரும் என்று எஜமான பார்த்து வேண்டிக் கொள்கிறார். வேலைக்காரன், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு மனம் திரும்பாத இருக்கிற எத்தனையோ விசுவாசிங்க, கனி தராத இருக்கிற எத்தனையோ விசுவாசிங்க, அத்திமரம், ஆண்டவரை ஏமாற்றின அத்திமரம் போல கனி உள்ள மரமாக இலைகள் நிறைந்தது, பட் கனிகள் இல்லை. அவ்வண்ணமாக எத்தனை பேர் இருக்கிறார்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வசனங்களை வாசிக்கிறோம். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும், நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும் என்று சொல்லப்படுகிறது. நம்மை குறித்து தான் ஆண்டவர் சொல்ல இருக்கிறார். நம்மை குறித்து சொல்லுகிற வேத வசனத்தின்படி அந்த வேத வாக்கியங்கள் இவைகள் மரம் செடி கொடிகள் நம்மை குறித்து தான் ஆண்டவர் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே நேசருக்காக ஒரு பாட்டு ஒன்று பாடுவேன். அந்த பாட்டு எப்படிப்பட்டது என்றால், ஒரு தோட்டம் உண்டு, அந்த தோட்டத்தை ஆண்டவர் வேலையடித்தார், பாதுகாத்தார், தண்ணீர் பாய்ச்சினார், ஆனால் காத்திருந்தால் அதுவோ கசப்பான கனி தந்தது. 6:7 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குறித்து ஆண்டவர் சொன்னார். எனவே எனக்கு அருமையான தேவச்சனமே, நாம் எப்படிப்பட்ட கனி தருகளா இருக்கிறோம், எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பது குறித்து சிந்திக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. கனி தருகிறவர்களா இருக்கிறோமா அல்லது கனியற்ற மரமா இருக்கிறோமா என்பது குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகம் ஒரு மனிதனை குறித்து, தன்னுடைய பிள்ளைகளை யாக்கோபு ஆசீர்வதிக்கும் பொழுது, ஒரு சந்ததி குறித்து, தன் 12 பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது யோசேப்பு குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22 முதல் 26 வாக்கியங்கள். யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டிலுள்ள கனித்தரும் செடி, அதன் கொடிகள் சவுறு மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனால் அவனுடைய வில் உறுதியா நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபனுடைய வல்லவரின் கரங்களால் பலத்ததனால், இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனால அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையா இருப்பார். சர்வ வல்லவரால அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தானங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். யோசேப்பு கனித்தரும் திராட்சை செடி, யோசேப்பு கனித்தரும் செடி என்று சொல்லி வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, அற்புதமான நம்முடைய ஆண்டவர், அதிசயமான நம்முடைய ஆண்டவர் மனிதனை ஒரு கனி தருகிற மரத்துக்கு ஒப்பிட்டு, அவைகளை போல உங்களுடைய குணலட்சங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களுடைய கேரக்டர்ஸ் மாறட்டும், வாசனை உள்ள மரங்களாக, கனி தருகிற மரங்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அழகாக ஒரு மனிதனை பிளஸ் பண்ணும் பொழுதும் ஆசீர்வதிக்கும் பொழுதும் நம்முடைய குணலட்சணங்களை ஆண்டவர் சுட்டி காட்டுறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக, நீதிமான்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பது குறித்து 1ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமா நடப்பட்டு தான் காலத்தில் தான் கனியை தந்து இளவுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கனி தருகிற மரம், இளவுதிராது இருக்கிற மரம். ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்படுகிறது. நீதிமான் கனி தருகிற மரங்களை போல. 92ஆம் சங்கீதம் வசனம் 12-13 வாசிக்கிறோம். நீதிமான் பனைய போல செழிப்பான். இதை தேவனுடைய பிரகாரங்களை நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள், ஆண்டவருடைய பிள்ளைங்க. சங்கீதம் 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளியோ மர கன்றுகளை போல இருப்பேன். ஒளியோ மரத்தை போல இருப்பேன். பச்சையான ஒளியோ மரம், செழிப்பு, புஷ்டி, ஆசீர்வாதம், கனி தருகிற 52ஆம் அதிகாரம் சங்கீதம் 52:8 வாசிக்கிறோம். வண்ணமாக பச்சையான ஒளிய மரத்தை போல. 4ஆவதாக, வாழ்க்கையில துணையா இருக்கிற மனைவி குறித்து, நீதிமான்கள் மனைவிகள் அல்லது விசுவாசிகள் மனைவிகள் அல்லது விசுவாச தேவ பிள்ளைகள் மனைவிகள் எப்படி இருக்கிறார்கள் என்பது குறித்து 128ஆம் சங்கீதம் வசனம் 2ஆம் வசனத்தில், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். ஓசேயா புஸ்தகத்தில் படித்த 14:6-7 என்ன வாசித்தோம் என்றால்,
திராட்சை ரசத்தை போலவும் லீபனோன் மரங்களை போல வாசனையா இருப்பார். மனைவி திராட்சை கொடிய போல கனி தருகிற ஒரு வாழ்க்கை, கனி தருகிற ஒரு மரமாக. எனவே எனக்கு அருமையான தேவச்சனமே, அவனமாக பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்றால் 128 சங்கீதம் வசனம் 3 வசனத்தில் கூட வாசிக்கிறோம். அருமையான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை என்றால், உன் பிள்ளைகள் ஒளிய மர கன்றுகளை போல இருப்பார்கள். பிள்ளைகளும் மரம், செடி, கொடி, அவைகள் கனிகள், வாசனை அற்புதமாக ஆண்டவர் வைத்திருக்கிறத பார். ஏசாயா புஸ்தகம் 44 அதிகாரம் 3-4 பேர பிள்ளைகள், உன் சந்ததியும் உன் சந்தானத்து மேலுமே என் ஆவியை ஊற்றுவேன். உன் சந்ததிகள் எப்படி இருப்பார்கள் என்றால், அலறு செடியை போல வளருவார்கள். அலறு செடியை போல, மருந்து தருகிற மரத்தை போல, செடிகளை போல, கொடியை போல வளருவார்கள். விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்தில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அழகான ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். என்ன ஒரு வார்த்தை என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான் 15 அதிகாரம் வசனம் 1 முதல் சில வாக்கியங்களை வாசிக்கிறேன். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்தராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்தராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகளா இருக்கிறீர்கள். என்ன அருமையான ஒரு வார்த்தை. என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். கனி கொடுக்கிற மரம், செடி, கொடிகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அருமையாக நம்மை பார்த்து அழகான வார்த்தை சொல்ற. 8 வசனம் வெளியும் வாசித்து பார்த்தோம்னா, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீசலா இருப்பீர்கள், என்னில் அன்பா இருப்பீர்கள், நான் உங்களில் அன்பா இருப்பேன். 15 முதல் 19 வசனங்களை வாசிக்கிறோம். நீங்கள் போய் கனி கொடுங்கள், உங்கள் கனி நிலைத்திருக்கும். நீங்கள் கனி கொடுக்கும்படி இவைகளை உங்களுக்கு நான் ஏற்பாடு செய்தேன். ஆகவே 16 வசனம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினால பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் அன்பாயிருங்கள். இந்த இடத்துல என்ன கனி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்றால், அன்பின் கனி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆவின் கனிகளிலே ஒன்று அன்பு. ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இச்சையடக்கம். ஆவின் கனியோ. எனவே அந்த கனிகளை நாம் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கணும். ஆகவே ஜீவ வாசனையா மரண வாசனையா, 3வது பாகத்தில் நாம் நிற்கிறோம். ஜீவ வாசனையா மரண வாசனையா, 3வது பாகத்தில் நாம் நிற்கிறோம். எனவே அருமையாக மரம், செடிகளை கர்த்தர் உண்டாக்கி அவைகளிலே மரத்தினுடைய வாசனை வைத்து, வேரினுடைய வாசனை வைத்து, கிளைகளுடைய வாசனை வைத்து, இலைகளுடைய வாசனை வைத்து, கனிகளுடைய வாசனை வைத்து, மரம், செடி, கொடிகள் இவைகளெல்லாம் ஒரு மனிதனுக்கு ஒப்பிட்டு சொல்லி அவைகளெல்லாம் மருந்தாக, வாசனையாக, ஆரோக்கியமாக, ஆசீர்வாதமாக நீங்கள் மாற வேண்டும் என்பது குறித்து ஆண்டவர் நமக்கு எடுத்துரைத்தார். ஆகவே அக்குழுக்குள்ள துர்நாற்றம், வேர்வை நாற்றம், காற்றழிவு நாற்றம் இவைகள் எல்லாம் மாறுவதற்கு பூமியில் இருக்கக்கூடிய பழ வகைகள், இலை வகைகள், செடி, கொடி, தாவரங்கள் இவைகளில் உண்டாக்கக்கூடிய சென்ட்டு, வாசனை, லிப்டிக்கு, நமக்கு தலைக்கு கலரு, இவைகள் எல்லாமே ஒரு வாசனையாக நாம் அவைகளை யூஸ் பண்ணுகிறோம். நாம் மற்றவங்களுக்கு துர்நாற்றம் இல்லாமல் நல்ல வாசனையாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய கேரக்டர்ஸ் மாற்றிக்கொண்டால் நலமா இருக்கும். நம்முடைய பேச்சில், நம்முடைய பார்வையில், நம்முடைய நடக்கையில், நம் நற்கிரியில், நம்ம நற்குணங்களில், நம்முடைய நல்ல நடக்கை, நல்ல இவைகள் எல்லாமே நம்முடைய வாசனை குணலட்சணங்களை குறிக்கும். வாசனை என்றால் மனிதனை குறிக்கும்,
வாசன் என்றால் அருமையாக மனிதனுடைய குணலட்சணங்களை குறிக்கும். வாசன் என்றால் அவனுடைய கேரக்டர்ஸ், அவனுடைய கிரிகளை குறிக்கும். வாசன் என்றால் அந்த வாசனை நல்ல மனிதனா கெட்ட மனிதனா என்று பிரித்து காண்பிக்கும் உலகத்தில் நம்மை. ஆகவே ஆண்டவருக்காக ஜீவ வாசனையாக வாழ்வோம். குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், கனி தருகிற ஜீவ வாசனையா, கனி தருகிற மரங்களாக ஆண்டவருக்காக ஜீவ வாசனையா மரண வாசனையா, ஜீவ வாசனையா இருப்போம், ரட்சிப்பின் வாசனையா இருப்போம், சுகந்த வாசனையா இருப்போம், நற்கன்னங்களா இருப்போம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்களுக்கு சுவிசேஷ வாசனையை வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ ஆல். இன்னொரு பாகத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர், பெரியவர். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.